வெல்கம் டு அக்ஷரா பிரிண்ட் சொல்யூஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்னதாக ஒரு ஜெராக்ஸ் கடை ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இல்லை பெருசாக ஜெராக்ஸ் கடை ரன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் சரி, இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கெனான் ஐஆர் இமேஜ் பிளஸ் 2625 அப்படிங்கிறது தான். ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 to 30 பேஜஸ் ஸ்கேன் பண்ணி தரும். பிரிண்ட் அவுட் அதே தான். பிரிண்ட் ஸ்கேன் காப்பி ஒய்ஃபை டிஏடிஎஃபோட இருக்குதுங்க. அதாவது டிஏடிஎஃப்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், டியூப்ளெக்ஸில் டிஎஃபோட இருக்குது. ஸோ ஃபுல் ஆப்ஷன் மிஷின் தான். 2 ட்ரே வந்துருது. ஒரு பைபாஸ் செட்டிங்ஸோட A3 மிஷின் ஒன்று வந்திருக்குங்க. ரொம்ப ரொம்ப லோ யூசேஜுங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வெறும் டெமோ மிஷின் தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டச் ஸ்க்ரீன், ஃபுல் ஆப்ஷன் மிஷின் அப்படிங்கிறதுனால டச் ஸ்க்ரீன், பிரிண்ட் ஸ்கேன் காப்பி, ஒய்ஃபை, டியூப்ளெக்ஸு, நெட்வொர்க்கிங்கு, எல்லா ஆப்ஷனும் இருக்கிற மிஷினுங்க. ரொம்ப லோயஸ்ட் பேஜை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா டெமோ மிஷினை நம்ம யூஸ் பண்ணது தான். நீங்கள் மிஷினோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும். எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராச்சஸ் இல்லை, ஒரு கலர் ஃபேடிங் எதுவும் இல்லை. இது ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பர் யூனிட் இல்லாமல் டைரெக்டாக டோனர் யூனிட்டில் ரன் ஆகிறதுனால மினிமம் 20,000 பேஜஸ் வரையும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 3,000 to 4,000 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா 20,000 பேஜஸ் எடுத்துக்கலாம். இது டெவலப்பர் இல்லாமல் டோனர் யூனிட்லேயும் ட்ரம் யூனிட்லேயும் ரன்னபிள் ஆகிறதுனால ஸோ எடுக்கிற யூஸருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது டெமோ மிஷின் அப்படிங்கிறதுனால எந்த சர்வீஸ் பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. மிஷினோட கிளாரிட்டி வைஸும் பார்த்தீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு என்னன்னா இந்த மிஷின் எடுக்கும்போது உங்களுக்கு யூஸ்டு மிஷின் தானே எடுக்கிறோம். ஒரு ஆர்சி மிஷின் எடுக்கும்போது எப்படி வாரண்டி கேரண்டி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறாங்க. எங்ககிட்ட எடுக்கும்போது எவ்வளோ பேஜஸ் ஓடி இருக்கு, எந்த இயர் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, எப்போ இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நாங்கள் தெளிவாகவும் சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி மிஷின் எடுக்கும்போதும் கஸ்டமருக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எங்களுக்கு அமௌண்ட்டில் டிஸ்கவுண்ட் பண்ணுறதும் போக, அது போக வாரண்டி கேரண்டி அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணி தரோம். இந்த மிஷினோட ரேட் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்போட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து பின் பண்ணியிருக்கோம். ஸோ நேராக வந்து நம்ம ஷாப்பை விசிட் பண்ணி கூட இந்த மிஷினை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸோ இல்லை டெமோவை வந்து செக் பண்ணி பார்க்கறதுனால தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். மிஷினில் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் ஸோ ரொம்ப லோவஸ்டான ப்ரைஸுங்க. இந்த ப்ரைஸுக்கு யாருமே மார்க்கெட்டில் தர முடியாது. அதுவும் வாரண்டி கேரண்டியோட. உங்களுக்கு மிஷினில் பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அதிகபட்சமாக எவ்வளோ பேஜஸ் எடுத்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கீங்களா? வாங்க. ஸோ டோட்டலாகவே 101 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 39 பேஜஸ் தாங்க. என்னங்க 39 பேஜஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, இது ஒரு ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா டெமோவாக எடுத்துகிட்டு போன மிஷின். இது இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற கார்பரேட் ஆஃபீஸ்க்கு எல்லாத்துக்குமே கொண்டு போய் காமிக்கிறது. இந்த மிஷினை கொண்டு போய் தான் டெமோ காமிக்கிறது. ஸோ இந்த டெமோ மிஷின் பார்த்திங்கன்னா ரொம்பவே லோ யூசேஜ் தான். 39 பேஜஸ் யூஸ் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறம் காப்பியில் பார்த்திங்கன்னா ஒரு 20 பேஜஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இப்போ வர போகிற கிளைண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 சீட்டு 30 சீட்டுன்னு எடுத்தாங்கன்னா கூட ஒரு 300 பேஜஸ்க்குள்ளே நம்ம இனிமேல் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆனால் இப்போ ஓடி இருக்கிறதே பார்த்திங்கன்னா 39 40 போட்டால் கூட 60 பேஜஸ் தான் எடுத்திருக்காங்க. ஸோ 60 பேஜஸ்க்குள்ளே தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வர கிளைண்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் டெமோ எடுத்து பார்த்தாங்கன்னா கூட ஒரு 300 to 500 பேஜஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மிஷினில் ரஃபாக யூஸ் பண்ணால் கூட ஒரு 50,000 to 1,00,000 பேஜஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம 50,000 பேஜஸ்ங்கிறது கரெக்டான கால்குலேஷன். ஏன்னா ஒரு 50,000 பேஜஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூசர் யூனிட்டு, ஃபிலமெண்ட்டு இதெல்லாமே மாற்ற வேண்டிய இது வரும். ஸோ அந்த இது கூட இல்லை. மிஷினோட நாய்ஸ் பார்த்தீங்கன்னா 0 நாய்ஸ் இருக்குது. பைபாஸ்லேயும் சரி, ஸோ பேக் பேனல்லையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஸோ மிஷினோட ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க. எல்லாமே ஒரிஜினல் பார்ட்ஸ் தான் இருக்குது. உள்ளே இருக்கிற கேட்ரேஜோட லைஃபே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் இருக்க கேட்ரேஜோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 பேஜ் சொல்கிறாங்க. நாங்கள் 20,000 பேஜஸ் சொல்கிறோம். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும். டெவலப்பர் இல்லை அப்படின்னாவே நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே லாபம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா டெவலப்பர் யூனிட் ஒன்று போகும்,
கேட்ரேஜ் யூனிட் ஒன்று மாற்றணும், அதுக்கப்புறம் ட்ரம் யூனிட் அப்படிங்கும்போது கால்குலேஷன் வைஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டில் வந்து அதாவது பேஜஸ் கவுண்டிங் கம்மியாக வரும், நம்மளுக்கு அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். இது அப்படி இல்லை, டைரக்ட் டோனர் பவுடர் மட்டும்தான். இது நீங்களே ஈஸியாக ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை, ரீஃபிலும் நீங்களே பண்ணிக்கலாம், ட்ரம் சேஞ்சஸும் நீங்களே பண்ணிக்கலாம். இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாகவே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இல்லை நாங்கள் இந்த மிஷினை வந்து நாங்கள் விசிட் பண்ணி பார்க்கறதுனால சரி, இல்லை ஆஃபீஸில் வந்து சும்மா ஒரு ட்ரையல் மட்டும் நாங்கள் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக நம்ம ஷாப்போட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து தாராளமாக வந்து நம்ம ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி மிஷினை பற்றி மேலும் வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இந்த மாதிரி மிஷின்ஸ், இந்த பிரிண்டர் மிஷின் சம்மந்தமாக ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.